வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்துக்கிற ஈவெண்ட்டில் எப்படி 3 ஸ்டார் எடுக்க போகிறன்றதை பற்றியும், கூடவே நியூ கிராண்ட் வார்டன் ஃபயர்பால் எபிலிட்டி பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா 13th டவுன் ஹால் டிஃபென்ஸில் வந்துட்டு மிக்சிங்கில் இருக்குது. வாங்க இந்த அட்டாக் பிளான் என்னென்னு பார்த்துக்கலாம். 11 o'clock சைடு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 5 o'clock சைடு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 o'clock சைடு இருக்கிற டவுன் ஹால் ப்ளஸ் வந்து டிஃபென்ஸை கிளியர் பண்ணிவிட்டு, ஃபைனலாக நம்ம கிராண்ட் வார்டனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி மற்ற டிஃபென்ஸை கிளியர் பண்ணுறது தான் அந்த பேஸ் பிளானு. இந்த அட்டாக் தேவையான ட்ரூப்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 சூப்பர் ஆர்ச்சர், 4 ஹீலர், 3 கோலம், 4 விச்சி, 4 அப்ரெண்டிஸ் வார்டன், அதுக்கப்புறம் நம்ம வார்டன் ப்ளஸ் ஃப்ரீ ஸ்பெல் 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சக்திமான் ஸ்பெல் 2 கொடுத்துருக்காங்க. சக்திமான் சக்திமான் சக்திமான். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு பாய்சன் ஸ்பெல் கொடுத்துருக்காங்க. வாங்க அட்டாக்குள்ளே போகலாம். ஓகே, 11 o'clock கம்பார்ட்மெண்ட் சைடு வந்துட்டு ஒரு கோலம் அடிக்கிட்டு பின்னாடி 3 சூப்பர் ஆர்ச்சர் வந்து டவுன் பண்ணுறோம். கோலம் வந்து டிஃபென்ஸ் கிட்ட அடி வாங்குறப்ப நம்ம பின்னாடி இருக்கிற சூப்பர் ஆர்ச்சர் வந்து மற்ற டிஃபென்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடும். ஒன்ஸ் வந்து டிஃபென்ஸ் எல்லாமே கிளியர் ஆன உடனே நம்ம சூப்பர்மேன் ஸ்பெல் எடுத்து நம்ம ட்ரூப்ஸ் மேலே போட்டுட்டு அது அப்படியே 5 o'clock கம்பார்ட்மெண்ட் சைடு வந்து ஒரு கோலமும் மற்ற நம்ம கில் பண்ண சூப்பர் ஆர்ச்சர் பின்னாடி டவுன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்பெல் எடுத்துகிட்டு பாம் டவர் மேலே யூஸ் பண்ணுறோம். நம்ம கோலம் வந்து டிஃபென்ஸ் கிட்ட அடி வாங்குறப்ப நம்ம சூப்பர் ஆர்ச்சர் வந்துட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்பேன் ஸ்பெல் எடுத்து நம்ம ட்ரூப்ஸ் மேலே மறுபடியும் போட்டு அதை வந்துட்டு 1 o'clock கம்பார்ட்மெண்ட் சைடு இருக்கிற இடத்துல வந்துட்டு மறுபடியும் ஒரு கோலம் இறக்கி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம சூப்பர் ஆர்ச்சர் இறக்கி வரோம். ப்ளஸ் வந்து எல்லா ட்ரூப்ஸையும் டவுன் பண்ணுறோம். அப்படியே கிராண்ட் வார்டையும் டவுன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஸ்பெல் போட்டு டவுன் ஹால் க்ளோஸ் பண்ணுறோம். சிசி ட்ரூப்ஸை பாய்சன் போட்டு கிளியர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நம்ம ட்ரூப்ஸை வந்து இங்கே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நியூ எபிலிட்டி ஃபயர்பால் மூமெண்ட். இப்போ நம்ம வந்து வார்டனோட எபிலிட்டி கிளிக் பண்ணுறோம். ஸ்மாஷ். வாவ், இந்த எபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த 3 ஸ்டாரும் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை அதில் போட்டுக்கோங்க.